வணக்கம் உறவுகளே, நான் சதீஷ். இன்றைக்கு என்ன மாதிரியான வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்கள் அங்கே தொட்டு இங்கே தொட்டு இப்போ பாராளுமன்றத்திலேயும் கொஞ்சம் அண்ணாவோட கொஞ்சம் அராத்த வலிக்கிட்டாங்க. நேற்று கதைச்ச வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேட்டி கட்டிக்கணும், அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, அது சிம்பிளாக முடிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. அதை தூக்கி காய்ச்சாங்க. ஏனெண்டா தாங்கள் கொஞ்சம் ரெண்டிங்காக சைட்டில் தெரியணுமெண்டா அரிச்சுனா அண்ணாவை ஒரு சின்ன இழுவை ஒன்று இழுத்து பார்ப்போம் இழுத்துருக்குறாங்க போல கிடக்கு அவங்களோட செயல்பாடு. அடுத்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு உண்மையிலே எந்த கண்ணில் இன்றைக்கு தான் பட்டுது. இன்றைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த லைசன்ஸ் பிரச்சனையாக கதைச்சிருந்தார். அவற்றை ஒரு குட்டி வீடியோ போடுறோம், பார்த்துடுவாங்க கதைப்பம். இவங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னு தான் சொல்லணும், சுருக்கமாக பார்த்துடுவாங்க கதைப்பம். தொடர்ச்சியாக இந்த நாட்டில் விபத்துக்களின் ஊடாக பல இறப்புகள் இடம்பெறுகின்றன. அது பிரதான காரணமாக இருப்பது சீட் பெல்ட் அணியாமை தொடர்பாக. இப்போ தெரியும், எங்களோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமதான அச்சுதா கூட பல இடத்திலே வேகமாக பயணித்து தடகொலை என்று சொல்லக்கூடிய சிறைகளையும் பெற்றுக்கொண்டு பாராளுமன்றத்துக்கு வந்திருந்தார். அது தொடர்பாகவும் அவரது அந்த போக்கு தொடர்பாகவும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே அவரையும் காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த சட்டமூலத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். சீட் பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. தயவு செய்து முன்னால் மாத்திரம் பயணிக்கும் போது முன்னிடத்தில் மாத்திரம் சீப்பட்டியினை அணியாமல் பின்பகுதியில் இருக்கின்ற பின்பகுதியில் அமர்ந்து கொண்டு வருபவர்களும் கட்டாயம் சீப்பட்டி அணிந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த சட்ட மூலத்தின் நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே விபத்துக்களை குறைப்பதும் அதனூடாக இடம்பெறுகின்ற உயிரிழப்புகளை தவிர்ப்பதுதான் எங்களது நோக்காக இருக்கின்றது. ஆகவே முதல்ல குழந்தை பிள்ளைகளுக்கு லைசன்ஸ் இருக்கணும், மோட்டர் சைக்கிள் ஓடுறதுக்கும் கார் ஓடுறதுக்கும். பிறகு என்கிற எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் குழந்தை பிள்ளைக்கு லைசன்ஸ் ஓடாத லைசன்ஸ் இருக்கிறவன் தான் ஐயா போலீஸ்காரன் நிப்பாட்டுவான், உங்களை நிப்பாட்டுவான். நன்றி. இவர் சொல்லுகின்ற விடயம் குழந்தை பிள்ளைகளுக்கு லைசன்ஸ் எங்கேயும் கொடுப்பதில்லை. வேணுமென்றால் சிறு பிள்ளைகளுக்கு ஓடக்கூடிய டாய்ஸ் தொடர்பான பொருட்கள் தான் இருக்குது, அதை வேணுமென்றால் பயணிக்க முடியும். உங்களை போன்றவர்கள் நல்ல வைத்தியர்கள், நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஆகவே உங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றோம். ஆகவே சந்தோஷமாக நிம்மதியாக பாதுகாப்பாக கொண்டு ஓகே உறவுகளை பார்த்துருப்பீங்களான்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் அண்ணா அதுக்கேற்ற பதில் சொல்லி இருக்குது. அவங்க எல்லாம் குழந்தை பிள்ளைகள்ன்ற அண்ணா இப்போவோ சொல்லி கொண்டு இருக்குது. இந்த குழந்தை பிள்ளைன்னு சொல்லிக்குள்ள எந்த மைண்டில் ஒரு விஷயம், இவியல் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடுமன்றது என்னுடைய ஒரு சின்ன ஒரு அபிப்பிராயம். ஏனென்று சொன்னால் இவன் கதை பேச்சுகளை பார்த்தால் எதிர்கட்சியோ இல்லை வேறு முதல் ஆண்ட கட்சிகள் ஒரு தலைமை பீடத்திலேருந்து வந்தாங்களா தெரியலை. இவையெல்லாம் படித்த மனுஷர்ன்ற ஒரு பேரில் போய் பாராளுமன்றத்துக்குள்ள இருந்து கொண்டு மக்கள்கிட்ட பிரச்சனை என்னென்ன கதைப்போம் இல்லை மக்கள்கிட்ட பிரச்சனையை கொண்டு போய் சேர்த்து ஆளுங்கட்சியில் இருந்தால் இவியல் இந்த இப்போ லைசன்ஸ் பிரச்சனையெல்லாம் கதைக்கணுமன்றது இல்லை. அவற்றை லைசன்ஸு போலீஸ் பிடிச்சி எழுதினான்னு, போலீஸுக்கு கொடுத்தானே, கோர்ட்ஸுக்கு போனான்னு, அது அவற்றை பிரச்சனை. சரியா, அண்ணாண்ட பிரச்சனை அது. இவளுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எந்த மனநிலை சொல்கிறது தாங்களும் பாராளுமன்றத்தில் தான் இருக்கிறோம். இந்த அர்ச்சுனாவை இருக்கா சுண்டி சும்மா கதைச்சி விட்டோம்னு சொன்னால் எங்கட வீடியோவும் வெளியில் போவோம், எல்லாரும் தூக்கி கதைப்பாங்களோ, எல்லாருக்கும் எங்கட முகமும் தெரியுமோ, தெரிய வைப்போம் அப்படின்ற ஒரு ஐடியாக்கெலாம் இருக்கலாம். அதுக்காண்டி அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுறேல அது அந்த விஷயத்துக்காக தானே நீ இப்போ அர்ச்சுனாவை பற்றி கதைச்சி கொண்டு இருக்கிறான் என்னைய சொல்கிறேல. அடே என்னையை பற்றி கதைக்க வராக்களுக்கு நாளைக்கு நாளண்டைக்குள்ளே ஒரு சிறப்பான வீடியோ இருக்குது. நான் ஒரு தனி மனிதனு அர்ச்சுனா அண்ணா பற்றி கதைக்கிறதால எனக்கு என்ன நன்மை நடக்குது, என்னை சார்ந்தவருக்கு என்ன நன்மை நடக்குது, என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாறுதல்கள் மாற்றங்கள், நான் எவ்வளவு நன்மைகளை சந்திக்கிறேன் என்றதை நான் ஒரு நாளைக்கு இல்லை நாளண்டைக்குள்ளே இந்த ஒரு காணொளி ஒன்று சட்டப்படி போடுவேன். அதில் ஒரு 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 விஷயம் ஒன்று ஒளிஞ்சிருக்கு, அதை நான் இதில் சொல்லிக்கொண்டு அடுத்த விஷயம் இப்போ 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 இவியல் ஆளுங்கட்சியில் இருந்தால் கண்டிப்பாக இவியல் மக்களுக்கு செய்ய வேண்டிய பிரச்சனைகள், மக்களுக்கு தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள், அவைகளுடைய பிரதேசங்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை தீர்த்து வைக்கிற சம்மந்தமாக தான் பாராளுமன்றங்களில் கதைக்கணும். சரியா, நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன். அர்ச்சுனா அண்ணான்றவர் பாராளுமன்றத்துக்கு என்றைக்கு கால் வச்சாரோ அன்றைக்கு தான் நிறைய தமிழ் மக்களுக்கு தெரியும் பாராளுமன்றம்ன்றது ஒன்று இருக்குது. பாராளுமன்றம் எங்களுக்கும் உரிமை உள்ளது. பாராளுமன்றன்றது இலங்கை அரசாங்கத்தில் தமிழர் சிங்களவருக்கு சேர்ந்து தான் அமைக்கப்பட்டது என்ற அண்ணா தான் இதை முதல் இந்த உலகத்துக்கு எங்கட ஸ்ரீலங்காவுக்கு வெளிப்படுத்தினவர். சரியா, இது ஆறாலேயும் முற்று முழுதாக மறக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. உண்மை அதுதான். ஏண்டா என்னோட நிறைய பேர் கதை கேட்குள்ள சொல்லுவேன்,
அடேய் இப்படி தான் கதைப்பினவன் அடேய் நீ அர்ஜுனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற சரிதான்டா, ஆனால் ஒரு சில இடங்களில் அர்ஜுனா கோவப்பட்டு கதைச்சிடும், அது மட்டும்தான்டா அந்த ஆள் ஒரு தவறுன்னு நாங்கள் சொல்லுவோம். மற்றும்படி அந்த மனுஷன் இல்லையென்று சொன்னால் இன்றைக்கு தமிழர்கள்ட்ட பிரச்சனையை வச்சு கள்ள முதலைகள் எவ்வளவுத்தை ஆட்சி செய்து எவ்வளவுத்தை கொள்ளையடிச்சு கொண்டு போயிருக்குங்கள். கிட்டத்தட்ட என்பிபி அரசாங்கத்துக்கு வந்து இஞ்சத்தை நடைமுறை எல்லாத்தையும் வித்திருக்குங்கள். இப்போ அர்ஜுனா நிற்கிறபடியாக தாண்டா பயத்தில் எல்லாரும் பேசாமல் இருக்கிறாங்க. அப்படி என்று நிறைய பேர் கதை சொல்லுங்கள், எனக்கு தெரியுமே. நீங்கள் ஒரு பக்கத்தை தான் நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீர்கள். எப்படி என்று சொன்னால் அர்ஜுனா கூடாதவன், அர்ஜுனாவுக்கு கதைக்க பேச தெரியும், அப்படி தான் நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீர்கள். ஆனால் அது தவறான பார்வை. அவருடைய குணாதிசயத்தில் அதுவும் உண்டு. அவர் வந்து கெட்ட மனிதர்களை சந்திக்கக்குள்ள அவருடைய உண்மையிலேயே ஒரு கெட்ட மனிதரை சந்திக்கக்குள்ள அவருடைய உண்மையான குணம் அதுதான். கெட்ட மனிதர்களை சந்திக்கும் போது அவருக்கு வர்ற கோபத்தை அவர் வெளிப்படுத்துகிறார், சரியா? நல்ல மனிதர்களை சந்திக்கும் போது அவருடைய குணம், அவர் செயல்படுற வடிவம் வந்து குழந்தை புள்ள மாதிரி என்று சொல்லி எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கணும். அவரோட புலங்கினாக்கள் நிறைய பேர் சொல்லுவேன், அர்ஜுனா தம்பி நீ எல்லாரும் பார்க்குற மாதிரி இல்லைடா, பச்சை மண்ணையா குழந்தை புள்ள மாதிரி, முகமும் சரி ஆளும் சரி, அந்த ஒரு தன்மையாக இருக்கக்குள்ள அவரோட போயிருந்து கதைச்சு பாருங்க, அப்படி இருக்குமென்று சொல்லுவார். ஒரு அவதாரம், ஒரு புதிய அவதாரம் அவர் என்று சொல்லுங்கள் சனம், சரியா? அதே மாதிரி கோவப்படுற டைம் பார்த்தால் நெருப்பு புலம்பு மாதிரி தான் அவற்றை கோபம் வரும். ஆனால் நான் அண்ணாட்டிருந்து கற்றுக்கொள்கிற விஷயம் ஒன்று தான், இந்த கோபம்ன்றதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணுமன்றது வந்து நான் கற்றுக்கொண்டேன். ஏன்னா அண்ணா கோவப்படுற மாதிரியே நானும் கோவப்படுறேன். நான் கோபத்தால் நான் நிறைய விஷயத்தை இழந்திருக்கிறேன். கோபத்தால் என் வாழ்க்கையே ஒரு கட்டத்தில் அழிஞ்சு போகுதுன்ற ஒரு சூழ்நிலை வந்திருந்தது. அதையும் நான் பிறகு நான் வணங்குற கடவுளை கும்பிட்டு இந்த கோபங்கள் வரக்கூடாது, இந்த தவறான இதுகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் என்னையே நானே மாற்றி கொண்டு வந்துடுறேன், சரியா? அதுவும் வந்து நான் அர்ஜுனா அண்ணா சம்பந்தமாக அர்ஜுனா அண்ணா சார்ந்து நான் அந்த வீடியோக்கள் பார்த்து கொண்டு வரையக்குள்ளே தான் என்னிலே அந்த நிறைய மாற்றங்கள் வந்தது, சரியா? அதை நான் இதில் சொல்கிறேன். அடுத்த ஒரு விஷயம், நிறைய பேர் நினச்சி கொண்டிருக்கிறீர்கள் அர்ஜுனான்றது வந்து ஒரு தனி மனிதன், அவர் இப்படியே கத்தி கொண்டிருப்பார், கதைச்சி கொண்டிருப்பார், அவற்றை வாழ்க்கை இவ்வளவு தானண்டு. அது இல்லை. அதிலே வந்து எனக்கு ஒரு சில அட்வைஸ் பண்ணிச்சியும் எனக்கு வந்து சொல்லியிருக்கணும், தம்பி இதை நீ ஒரு கதை சொல்லன்னு சொல்லியிருந்தவேல். பாராளுமன்றத்தில் இருந்து அர்ஜுனா அண்ணா மன்றத்தை விட்டு போகக்கூடாது, அர்ஜுனா அண்ணா பாராளுமன்றத்தில் இருக்கணும், ஏனென்று சொன்னால் அங்கே நடக்கிற விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேரணும், மக்கள் வந்து உண்மை எது பொய் எதுன்னு பார்க்கணும்ன்றது வந்து நிறைய மக்கள்கிட்ட ஒரு ஆசையாக இருக்கிற. என்னட்டே சொல்கிறவேல் சதீஷ் நீங்கள் இது சம்மந்தமாக வீடியோ போடுங்கன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன் இல்லை அண்ணா எடுக்கிற முடிவுகள் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் வந்து ஒரு தமிழ் மக்களை சார்ந்து நன்மையாக தான் எடுப்பேர், அதை பற்றி யோசிக்க தேவையில்லை என்று நான் சொல்கிறேன். ஆனால் நிறைய மக்கள் மனதில் இந்த கேள்வி இருக்குது, அண்ணா பாராளுமன்றத்திலேருந்து போகக்கூடாது. ஏனென்று சொன்னால் உண்மையிலே நிறைய அரசியல்வாதிகளே அவர் அங்கே இருக்கணும் அப்படின்ற நிறைய பேர் விரும்புகிறதாக ஒரு சில ஆக்களோட நான் கதை கேட்க கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி அவர் வந்து வெளிப்பட உண்மை அவற்றை ஒரு நல்ல குணம்ன்றதை வந்து இந்த மீடியாக்கள் ஒழுங்காக காட்டுறே இல்லை, சரியா? நிறைய மீடியாக்கள் தேடி வருவினம், நான் திரும்பவும் சொல்கிறேன், நிறைய மீடியாக்கள் தேடி வருவினம். ஏனென்று சொன்னால் அவைகளுக்கு வந்து ஆரம்பம் அவர் உண்மையை சொல்லணும், கதைக்கணும். ஆரம்பம் அண்ணாவை காட்டி அண்ணான்ற பேரை சொல்லி இவ்வளவு பேர் தாங்கள் நன்மை அடைஞ்சிட்டு அண்ணாவை தூக்கி எறிஞ்சாக்கள் அவ்வளவு பேரும் இன்றைக்கு ஒரு நேரம் தேடி வருவினம். டாக்டர் அர்ஜுனா ஒரு பேட்டி தாங்கோ, இல்லைன்னு சொன்னால் ஒரு நாளைக்கும் கூட உங்களுடைய ஒரு இது எடுக்கணும் என்று சொல்லி வருவினம். உண்மையில் எனக்கு அது பெரிய ஒரு ஆதங்கமாக இருக்குது. வேற வைப்பம் அது அந்த முயற்சியெலாம் நான் இறங்கியிருக்கிறேன். உண்மையிலேயே எனக்கு என்னென்று சொன்னால் ஆரம்பம் வந்து இந்த மீடியாக்கள்லாம் கொண்டே அண்ணாவை சேர்த்தது. உண்மையிலேயே அவற்றை அவர் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் சரி ஒரு கோபமாவோ தவறாவோ காய்ச்சிருந்தா கூட அதை சுட்டி காட்டுறது எப்படி என்று சொன்னால் இல்லை அவர் வந்து இந்த அர்த்தத்துக்கு தான் சொன்னவர் என்று சொல்லி நல்ல விதமாக காட்டிட்டு பிறகு ஒரு அவங்களோட வன்மம் அவங்களோட விரோதத்தை கக்க வலிக்கிறக்குள்ள அவங்கள் இதில் இருந்து இவர்கிட்ட இருந்து தப்பி ஓடணும், அங்கால மாறி மற்ற எதிர்கட்சி மற்ற கட்சிகளோட சேர்ந்து கள்ள வேலை செய்யணுமெண்டாக்காண்டி அண்ணாவை இடநடுவில் விட்டுட்டு போனது எனக்கு உண்மையிலே சரியான ஒரு கவலை. ஏனென்று சொன்னால் ஒருதன் என்னால் முடியும், நான் இதை செய்து தருவன், இதை சாதித்து காட்டுவன் என்று ஒருதன் வரையக்குள்ளே அவனுக்கு முதுகில் குத்திட்டு போகிற குணம் வந்து அரைவாசி உண்மையிலே தமிழர்கிட்ட இருக்குது. அது மாற்றிக்கொள்ளணும் நிறைய பேர். இன்றைக்கும் வந்து நான் வந்து ஒரு சரியான ஒரு மோதலாக கதைச்சிருந்தேன். நான் மோதலண்டு என்னுடைய அரசியல் புரிதல் ஒரு ஆளுக்கு விளங்கப்படுத்தி இருந்தேன்.
அந்த ஈரான் போர் சம்பந்தமாக ஈரானில் வந்து யுத்தம் நடந்துகிட்ருக்கேக்குள்ள அமெரிக்கா சொல்லியிருந்தது நான் இன்னொரு இப்படியான இடத்துக்கு அடிக்க போகிறேன்னு சொல்லியக்குள்ள அந்த ஈரானில் இருக்கிற மக்கள் போய் அந்த இடத்துல நின்றது. அந்த இடத்துக்கு அடிக்கிறேன்னு சொன்னால் நாங்களும் அதிலே சாவோம், அடிச்சங்களையும் கொல்லுங்கொண்ட மாதிரி போய் நின்றாது. அப்போ அது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். என்னென்று சொன்னால் மக்களை கொண்டு ஒரு இதை பிடிக்கிறன்ற வந்து எந்த நாடும் விரும்பாது. அதே மாதிரி தான் எங்களுடைய இடங்கள்லேயும் வந்து யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கக்குள்ள நாங்கள் வந்து நிறைய பேர் நாங்கள் உண்மையிலேயே எங்களோட தேசிய தலைவர் பின்னால் நின்றிருந்தாலும் ஒரு சில உறவுகள் வந்து விட்டுட்டு இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே போவேக்குள்ள அது வந்து எங்களுடைய பலத்தை இல்லாமல் பண்ணினது. இராணுவ கட்டுப்பாட்டுக்கு போவேக்குள்ள அப்போ யுத்தம் நடந்துகிட்டு இலங்கை அரசாங்கம் என்னென்று அறிக்கை விட்டேன்னு சொன்னால் மக்கள் எல்லாம் என்னட்ட வெறினம், யுத்தம் நடக்கிறது வந்து பயங்கரவாதிகளோட, மக்கள் எல்லாம் இங்கே எங்கள்கிட்ட வெறினம் அப்படி என்ற அறிக்கையை வந்து உலக நாட்டுக்கு அவங்க கொடுத்திருந்ததால் அந்த போர் நிறுத்தங்களை செய்ய இல்லாமல் போச்சுன்னு தான் நான் யோசிக்கிறேன். சொன்னால் எங்களோட மக்கள் 100க்கு ஒரு 50% மக்கள் எங்களோட முள்ளிவாய்க்காலில் நாங்கள் நின்றிருந்தாலும் 50% மக்கள் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டினோம். அது அவைன்ற காரணம் அவையில் போன என்னன்ற வந்து எனக்கு அதை ஆழமாக சொல்ல தெரியல, நான் சின்ன பொடியன். ஆனால் நாங்கள் எல்லாம் கடைசி நேரம் போகக்குள்ளே நாங்கள் போய் செத்துருவோமோன்ற ஒரு பயத்திலே நாங்கள் போனாங்கள், இந்தியாவில் வந்த நாங்கள். ஆனால் நாங்கள் கடைசி மட்டும் நின்று நாங்கள் அதே போல் இன்னும் நிறைய பேர் நிற்கலே என்ற ஒரு ஏக்கம் ஒன்று எங்கள்கிட்ட இருக்குது. ஏனென்று சொன்னால் அந்த ஈரானில் பாருங்கள், அந்த இடத்துக்கு உண்மையிலேயே அமெரிக்கா நினச்சா அடிச்சிருக்கலாம், அடிச்சிருக்கலாம், ஆனால் அடிக்கலை. ஏனென்று சொன்னால் அந்த மக்களும் செத்தால் உலக போராக மாறலாம் என்று ஒரு அடிப்படை. அதே மாதிரி எங்களுடைய மக்களும் போய் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் சேராமல் இருந்திருந்தால் எங்களுக்கு ஒரு விடிவு வந்திருக்கு. ஏன் நான் இதை அவருக்கு வழங்கப்படுத்தினேன்னு சொன்னால் எங்களுடைய நிலத்தில் எங்களுக்கென்று ஒருவன் வருவான். அதே மாதிரி எங்களோட தலைவர் மாதிரி இந்தியாவில் ஒருவன் வருவான். அது வந்து சொல்கிறேன் தலைவரோட அர்ஜுனா நான் ஒப்பிட்டு கதைக்கிற தம்பி தவறுன்னு சொல்கிறேன். இல்லை தேசிய தலைவர் ஒரு ஆள் தான், சரியா? எங்களோட தேசிய தலைவர் ஒரே ஒரு ஆள் தான். அர்ஜுனான்னா அவருடைய ஒரு சில விஷயங்களை தன்னால் செய்ய முடியும் என்று சொல்கிற ஒருத்தர். தன்னால் செய்ய முடியும் என்று சொன்னால் தமிழீழம் பெற்றுத்தர முடியுமான்னு கேட்டால் என்னால் முடியாதுன்னு தான் அவர் சொல்லுவார். தமிழீழத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, அது அந்த பேச்சுக்கு நான் வரையலை. என்னென்னு சொன்னால் அது கிடைக்க போகிறது இல்லையென்று அவருக்கு தெரியும், அர்ஜுனானாவுக்கு தெரியும். அது சம்பந்தமாக நான் வரையலை என்று தான் சொல்லுவேன். ஆனால் தமிழர்கள் இங்கே நிம்மதியாகவும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் ஒரு அடக்குமுறை இல்லாமல் ஒரு சுய இதோட வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை என்னால் அமைச்சு தர முடியும், இவ்வளவு தான் என்னால் முடியும் என்று சொல்லி அர்ஜுனா சொல்லி வாரேன். அப்போ அவருக்கு பின்னாலேயாச்சும் கொஞ்சம் நின்று நல்லதை நாங்கள் எடுத்து எங்களோட பிள்ளைகள் எங்களோட அடுத்த தலைமுறையில் நல்லா வாழணுமென்று சிந்திக்கிறது நல்லமா இல்லையென்று சொன்னால் இந்த கள்ள அரசியல்வாதிகள் மாதிரி நாங்கள் போராட்டம் செய்து காணிய விடுவோம் என்று சும்மா அடே நீங்கள் சத்தம் போடாமல் இருந்தாலே அரசாங்கம் காணிய விடுவாங்கள்ட்டா. அவங்க விடுற ஐடியாவில் இருக்க நீங்கள் போராட்டம் செய்ய அவங்க அடுப்பாகி விடுறேல, சரியா? நீங்கள் பாய மூடிக்கொண்டிருந்தாலே இலங்கை அரசாங்கம் காணிகளை விட்டுரும். அப்போ அதைத்தான் நாங்கள் சொல்கிறது. நீங்கள் வாயை மூடிக்கொண்டு உங்களோட வேலையை பாருங்கள். எங்களோட தமிழ் மக்கள் நிறைய பேர் அடுத்தடுத்த எலெக்ஷன்களில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரணுமென்று நான் உண்மையிலேயே மனசில் இருந்து கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.